அந்த ஸ்டாண்டர்ட்லாம் கிடையாது. மறுபடியும் 4 பண்ணினாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் டெல்லிங் த ட்ரூத். நீ இல்லாட்ட ஊருக்கு போ அப்படின்ட்டு சரின்ட்டு போச்சு. எப்படி படிச்சேன் என்ன படிச்சேன் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. இது சொல்லுங்க திருப்பியும். லிசனிங் டு தி டீச்சர், லிசன் பண்ணி அதை வச்சே எல்லா எக்ஸாமினேஷன் கடைசி வரைக்கும் அப்படிதான். என்ன டீச் பண்றாங்களோ அது மொத்தம் கிளாஸ்ல மொத்தம் அட்டெண்ட் பண்ணிட்டு பிரசன்ஸ்ல இருந்து அடிச்சு இது பண்றீங்க. பூரா இதுல ஒரு பாட்டு ரெக்கார்ட் ஆகல. நீங்க வந்து ஏன் வந்து நீங்க பசங்க அடிச்சிட்டீங்க அதை சொல்லுங்க, அது திருப்பி சொல்லுங்களேன். அதாவது பசங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டா நான் ஜெயிச்சிருவேன். அதனால அவங்க 2 பேர் சேர்ந்து என் கூட சண்டை போட்டாங்க. அப்பயும் 2 பேர்த்தையும் ஜெயிச்சிருவேன்னா சில நேரங்களில் அடிச்சிருவேன். அடிச்சுட்டு போய் மேல அப்ஸ்டேஜ்ல போய் ஒளிஞ்சுக்கிருவேன். தெரியும் உங்க அப்சஸ் போயிருக்கேன். தாத்தா வீடு அப்சஸ் தெரியும் எனக்கு. அது சின்ன இது மாதிரி இருக்கும், ஸ்மால் இது இப்போ அந்த ஆட்டிக் இருக்குல்ல, ஆட்டிக் லேயர் மாதிரி போகும். இப்படி வந்து சின்னதாக ஒரு இருக்கும், ரொம்ப இதாக இருக்கும், நேரவாக இருக்கும். ஒரு ஆள் தான் மேலே போக முடியும். இப்போ ஆட்டிக்ல ஏறுவோம்ல இப்படி, அது மாதிரி இருக்கும். மேலே அப்படிதான் இருக்கும் சின்னதாக. பட் அது வந்து வெளியே தெரியும், ஜன்னல் இருக்கும் அங்கே மேலே. அந்த வீட்டு சின்னதாக இருக்கும் எல்லாம் அங்கே அப்படிதான். அவ்வளோதான், ஸ்மால் ஹவுசஸ் தான். ஸ்மால் ஹவுஸ்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, அப்புறம் ஒரு சின்ன ஆட்டிக். அதில் போய் தாத்தா சொன்னார் அங்கே தான் ஒழிச்சு போகிறான். அங்க போய் இருந்துக்கிருவேன். அப்போ வந்து பாட்டி சொல்லுவாங்க, உன் பையன் வந்து என் பையனை அடிச்சுட்டான், அவன் அழுதுகிட்டான், ஒவ்வொரு நாள் ஏதாவது ஒருத்தனை அடிச்சு போடுறான் அப்படின்னு சொன்னான். என் பையன் வந்து அப்படிலாம் செய்ய மாட்டாரு, உங்க பையன் ஏதாவது அக்குறம் பண்ணிருப்பான். இதே ரிப்போர்ட் டெய்லி ஸ்கூல் போனா ஸ்கூல்ல அவனுக்கு பயந்துட்டு என்ன பண்ணிட்டேன், இவன் அடிச்சு நம்ம அடிச்சு பெரிய இதாயிட்டு அதாயிடும். பிறகு என்ன பண்ணுவேன், 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற போதெல்லாம் டீச்சர்லாம் ரொம்ப அஃபெக்ஷனா இருப்பாங்க. டீச்சர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பிரியமா இருப்பாங்க. நான் படிக்கிறேன்னா இல்லையா அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. டீச்சர்ஸ் வந்து சொந்த பையன் மாதிரி என்னைய தூக்கி வச்சுக்குவாங்க. அவ்வளோ வயசுல 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட்லாம் வந்தால் 2-3 டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் லேடி டீச்சர்ஸ், ரொம்ப அஃபெக்ஷனா வந்து பிடிச்சி சில நேரங்களில் இது பண்ணுவாங்க. அப்படி இருந்துச்சா சரின்ட்டு போர்டிங் ஸ்கூல்ல போனாங்க. நீங்க ஏன் போர்டிங் ஸ்கூல் போறீங்க திருப்பி சொல்லுங்க. எதுக்கு போர்டிங் ஸ்கூல் போறீங்க? சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஒண்ணு ஸ்கூல்ல கண்டினியூ பண்ண முடியாது, ஊர்ல அவ்வளவு ஒரு பெரிய. 2வது அங்கிருந்து வர்றவனுக்கு மரியாதை இருக்கு ஊர்ல. பெரிய அமெரிக்காவில இருந்து படிச்சுட்டு வர்ற மாதிரி. போர்டிங் ஸ்கூல் எங்க இருக்கு? அருப்புக்கோட்டை. அருப்புக்கோட்டை எங்க பக்கம்? எவ்வளவு தூரம் டி? எவ்வளவு தூரம்? 48 கிலோமீட்டர். 45 கிலோமீட்டர். 45 லைக் மார்டன். பாமி டு மார்டன் 40 கிலோமீட்டர்ஸ். ஆமா, நான் டெய்லி அதான் போயிட்டு இருக்கேன். அப்போ எல்லாம் தின்பண்டங்கள்லாம் கொடுத்து விடுவாங்க. காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா சாப்பாடெல்லாம் காணல. அதனால நிறைய பேர் என்ன பண்ணிட்டான், டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு ஊருக்கு போயிட்டாங்க. நான் மட்டும் ஊருக்கு போக மாட்டேன்ட்டேன். பாட்டி வந்து கூப்பிட்டாங்க, எல்லாம் வந்துட்டாங்க, நீ வந்து நம்ம ஸ்கூல்லே படிக்கலாம், வரமாட்டேன். அப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. நான் 6th படிக்கிற போது 5th 6th படிக்கிற போது திருக்குறள்ல ஒண்ணு வந்துச்சு. டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க, தன்னோன் பெருக்கத்துக்கு தான் பெரிது ஊன் என்பான் எங்கனம் ஆளும். தன்னுடைய ஊனை பெருக்கிறதுக்காக, உடம்பை பெருக்கிறதுக்காக இன்னொரு உயிரை வந்து சாப்பிடுறது வந்து அருள் பக்திலாம் வராது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவர் புலால் இது அது இருக்காமா. அவங்க தான் பெரிது ஊன் என்பான் எங்கனம் ஆளும். வெஜிடேரியன், பீயிங் வெஜிடேரியன். ஸோ தட்ஸ் திருக்குறள். அது ஒரு இது இருக்கு, ஒரு 10 இது இருக்கு, 10 குறள் இருக்கு அதுக்கு. வெஜிடேரியனுக்கு 10 திருக்குறள். பிகாஸ் ஐ திங்க் இட்ஸ் திருவள்ளுவர் வந்து இது ஜெயினிசம் டைம்ல வந்தது.
மகாவீர் என்ன தெரியல சரியா, ஜெயினிசம். அதனால என்ன பண்ணேன், யாராவது இனிமே கறி சாப்பிட மாட்டாங்க கை ஊத்துன்னு சொன்னோம்னா கை ஊத்து. ஏற்கனவே ஃபுட்டு மோசம், கறி நல்லா இருக்கும், நல்லா போடுவாங்க. அதையும் அந்த 11 வயசுல முடிவு பண்ணிட்டேன், இனிமே நம்ம கறி சாப்பிடக்கூடாது. அது பெரிய டிராபேக். சாப்பாடு சரியில்லை, அது சரியில்லை, வளர்ச்சி இல்லை, எதில். இதுக்கு இடையில என்னன்னா, சிக்ஸ்த்து படிக்கிற போது பேச்சு போட்டி வைப்பாங்க மாணவர் சங்கம். அப்போ 1ஆப்ல இருந்து 8ஆம் வரைக்கும் ஒரே ஹால்ல உட்காந்துருப்போம். அப்போ பேச்சு போட்டி நடக்கும். அப்போ ஒருத்தர் என்ன பண்ணாரு, நமக்கு தெரிஞ்சவர், எனக்கு சீனியர் அவர். அப்போ எனக்கு எழுதி கொடுத்து, நான் 5ஆம் படிக்கிறேன், எழுதி கொடுத்து இதை மனப்பாடம் பண்ணி போய் கத்தி விட்டுரு அப்படின்னாரு. நான் என்ன பண்ணேன், 2 பக்கம் 3 பக்கம் படிச்சு மனப்பாடமா ஒரு 500-1000 ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில பேசினேன். பேசின உடனே எல்லாம் கை தட்டினாங்க. பக்கத்துல கேட்டேன், இவங்கெல்லாம் ஏன் கை தட்டுறாங்க? அப்ப சிங்கராஜன் ஒருத்தர் இருந்தாருல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த அக்கா நம்ம சித்தி, நம்ம இன்னொரு ரிலேஷன், அவர் வந்து என்னை தூக்கிட்டு போயிட்டாரு. அவருக்கு என்ன வயசு அப்போ? அப்ப அவருக்கு ஒரு 10 வயசு 15 வயசு கூட இருக்கும். 15 வயசு கூடயா? 15 வயசா? 15-20 வயசு கூட. அவரை தூக்கிட்டு போயிட்டாரு. ஓ நல்லா பேசினார், எல்லாரும் கை தட்டினாரு. அப்புறம் ஒரு பாட்டு போட்டி நடந்துச்சு, பாட்டு போட்டி, அதுலயும் ஜெயிச்சிட்டேன். ஓ, ஒரே பேரு. அந்த நேரம் குரல் இருந்துச்சு போல, அதனால சரியா போச்சு. அப்போ இருக்கும்போது அவன் ஒரு பையன் ஒருத்தர் இருக்கான், மிஷினரி வளர்க்குற பையன், நல்லா தடியா குண்டா சிவப்பா இருக்கும். அவன் என்னை அடிச்சுக்கிட்டே இருந்தான். 5th ஸ்டாண்டர்ட்ல, 4th படிக்கிற போது ரொம்ப பொறுமையாவே இருந்தேன். ஒவ்வொரு வட்டம் அடிக்கிற போது பிறகு என்ன பண்ணிட்டேன், பென்சில் எடுத்து கையில குத்திட்டு 4th ஸ்டாண்டர்ட். யாரு குத்தாங்க? தாத்தாவா? கோவத்துல அது என்ன 10-11 வயசு இருக்கும். அவன் போய் அந்த வெள்ளைக்கார மிஷினரி மாட்ட சொன்னான், இந்த மாதிரி ஒருத்தர் குத்திட்டா நீங்க போச்சு. ஒயிட் மிஷினரி. அப்ப வெள்ளைக்காரன் சொன்னாங்க, அதுக்கு சொன்னாங்க, அந்த அம்மா சொன்னாங்க, நீ ஏதாவது பண்ணிருக்க, அதனாலதான் அவன் குத்திருக்கா, இதெல்லாம் கேட்க முடியாது, போடாம. இதுதான் நடந்தது. சரி, அங்க படிப்போம். அப்ப என்ன பண்ணுவாரு, நம்ம சாஸ்திரி பெரியப்பா ஸ்கூல்ல படிக்காம ஓடி போயிட்டாரு. பசுமலை ஸ்கூல்ல படிக்கிறோம். ரூபேஷ் பெரியப்பாஸ் ஃபாதர் இரானவே. அதுதான் அப்படிதான் ஸ்கூல்ல டின் ஸ்டடி. அவரு என் மேலதான் ரொம்ப அன்பா இருப்பார். அவர் என்ன பண்ணா, அப்போ ஞானப்பூ கொஞ்சம் படிக்குது ஸ்கூல்ல, போர்டிங் ஸ்கூல்ல. அவர் என்ன பண்ணுவாரு, காரியாபட்டி முறுக்கும் சொல்லுவாங்க. ஆமா, காரியாபட்டி முறுக்கும்பாங்க. ஏதோ அவரு வரும்போது வாங்கிட்டு வந்து எனக்கு தான் கொடுப்பாரு. அப்புறம் அதுக்கு பின்னாடிதான் 2 பேரும் அங்க போவோம். என்ன வாங்கி கொடுப்பாங்க? முறுக்கா? காரியப்பட்டி முறுக்கு, சின்ன முறுக்கு. It's a brand. Karyapatti, I think probably it's in a place they make a special murukku. Each use a different murukku irukla. Ad mari Karyapatti murukku is one from place. Like Tirunelveli alva, Mysore Pak. So Karyapatti murukku is a special type of murukku. தண்டபட்டு வாட. நம்ம தேடி பார்க்கலாம், கூகுள் பண்ண தெரியும். சரி. அல்வா நிறைய ஸ்வீட் வாங்கி தருவார். ஆனா எனக்கு கொடுத்தது போக இப்ப 2 பேரும் அங்க போவோம். அவரும் சின்ன பையன் தானே, என்னை விட ஒரு 10 வயசு கூட இருக்கும், 9 வயசு. அங்க போய் பார்த்துட்டு வருவோம். நைட்டெல்லாம் என் கூட தான் படுத்திருப்பார். இவர் ஏன் வந்து இங்க என் கூட தங்குறாரு, பெரியப்பா இருக்காருன்னு எனக்கு தெரியாது. நம்ம பெரியப்பா இவரை தேடிட்டு இருக்காரு ஸ்கூல்ல விட்டு.
நம்ம பெரியப்பா இருக்காருல்ல பாக்கியநாதன் ஆ ஆ, ஆமாம். பெரிய பெரியப்பாவா இவரா சிங்கப்பூரா? பெரிய பெரிய பெரியப்பா. ஆமா. அப்போ நீங்கள் பிறக்கும் போது சிங்கப்பூர் பெரியப்பா எப்போ கிளம்புனாரு சிங்கப்பூர் பெரியப்பா இந்தியா விட்டு? அவரு எங்க இருந்தாரு? ஏதாவது ஒரு நாட்டுல இருந்திருப்பாரு. என்ன நாடு சொல்லுங்க, என்ன நாடு சொல்லுங்க அவர் போனதுன்னு. 25-30 வயசு இருக்கும். சரி 10, சரி 20 வயசு இருக்கும். பெரியப்பாக்கா எத்தனை வயசு? 20 வயசுல கிளம்பிட்டாரு. 20 வயசுலயா? இல்லை ஏர்லியாக அப்ப கிளம்பிட்டாரு. வந்து பிரிட்டிஷ் காலனி தானே. யூ கேன் கோ டு எனிவேர் எல்ஸ், எனி ஆஃப் தி காமன்வெல்த் கண்ட்ரிஸ், காமன்வெல்த் கண்ட்ரிஸ் எங்கே வேணால் போகலாம். ஸோ எங்கெங்கே போனார் அவர்? சேலோன். சிலோன் போனாரு, ஆ பர்மா போனாரு, ஆ. சிங்கப்பூர் போனாரு. சிங்கப்பூர்னா அப்போ மலேசியா, அந்த டைமில் மலேசியா. அவர் போனதுக்கான காரணம் எப்படின்னா, ஊர்ல எவன் அக்கிரம் பண்ணானோ அவன் எந்த ஜாதி எந்த மதம் இருந்தாலும் சரி